இந்த நாளிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையுமாய் அடினை உங்கள் மத்தியிலே வைத்திருக்கிறபடினாலே நான் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க வாய்ப்பை கொடுத்த அருமையான திருச்சபை போதகருக்கும் திருச்சபைக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் ஒரு விஷயம் கூட வாழ்த்துதலை சொல்லுகிறேன். கர்த்தர் நம்முடைய நடுவில் பெரியவராக இருக்கிறார். இந்த நாளிலும் ஆமே ஸ்தோத்திரம். அவன் உபவாசத்தோடும் ஜபத்தோடும் தேவ சமூகத்துக்கு நேராக வந்திருக்கிறோம். இது ஆமை திருவிருந்து ஆயத்த ஜபம் என்று நாம் பார்க்கிறோம். நாளிலும் கழிதனங்களில் நேற்றைய தினத்திலையும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு என்னுடைய உள்ளத்தில் வைத்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நாளிலும் உங்களோடு ஆமை பேச வேண்டிய என்னுடைய உள்ளத்தில் வைத்த ஒரு வார்த்தை உங்கள் மத்தியில் சொல்லி கடந்து போக கர்த்தருக்குள்ளே ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனத்தை ஒரு ஆள் படிக்கலாம். ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனம். ஆமே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 40வது அதிகாரம் 29வது வசனம் இப்படி சொல்லுகிறது: சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை ஆண்டவர் பெருக பண்ணுகிறார். இந்த வருடத்தினுடைய கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். இந்த வருடத்தை ஆரம்பிக்கும் போது அநேக எதிர்பார்ப்புகளோடு நம்ம இருக்கிறோம். ஒருவேளை நாம் எதிர்பார்த்த காரியங்கள் ஆமை ஸ்தோத்திரம் ஒருவேளை அது முற்றுமாய் நடக்காம அதற்கு எதிர்மறையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்திருக்குமானால் நிச்சயமாக நமக்குள்ள ஒரு சோர்வு வரும். எதிர்பார்க்கிற குடும்பத்திலே இருக்கட்டும், ஊழியத்திலே இருக்கட்டும், வேலை செய்கிற இடத்துல இருக்கட்டும், பிசினஸ் செய்கிற இடத்துல இருக்கட்டும், நாம் எதிர்பார்க்கிற காரியத்திற்கு எதிர்மறையான காரியங்கள் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகள் வருவது ஆமை ஸ்தோத்திரம் அது சர்வசாதாரணமாக நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எப்படி சொல்லுகிற? நீதிமொழிகள் 24:10 ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகி போயிற்று. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்து காலம், அதாவது நம்முடைய விரும்புகிற காரியத்திற்கு இல்லை எதிர்பார்த்திருக்கிற காரியங்களுக்கு எதிர்மறையான காரியங்கள் நடக்கும்போது நமக்குள்ளே சோர்வுகள் வருமானால் நம்முடைய பலன் குறுகி போயிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் சில பலவீனங்கள் வரலாம், சில ஆபத்தான சூழ்நிலைகள் வரலாம், சில இக்கட்டான சூழ்நிலைகள் வரலாம். இதன் நடுவில் தேவனுடைய பிள்ளைகள், அதாவது தேவனுடைய பிள்ளை சோர்ந்து போவார்களானால் பலன் குறுகிற்று என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் ஆமை ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய ஊழியக்காரரை குறித்ததான ஒரு காரியத்தை, ஒரு சம்பவத்தை உங்கள் முன்னாடி வைத்து கடந்து போக நான் கர்த்தருக்குள்ள விரும்புகிறேன். இங்கே 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 1-8 வரை உள்ள வசனங்களை படிக்கும்போது அங்கே எலியா என்கிற ஒரு மனிதனை குறித்து, தேவனுடைய மனிதனை குறித்து பார்க்க முடியும். அதில் விசேஷமாய் 4-5 வசனத்தில் படிக்கும்போது அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரிய செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் ஆண்டவரே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கல நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரிய செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றார். இங்கே எலியா என்கிற ஒரு தேவனுடைய மனிதனை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட, கர்த்தரோடு சார்ந்திருந்த ஒரு தேவனுடைய மனிதனை குறித்து தான் நாம் இங்கே படித்தோம். இவருடைய வாழ்க்கையில் ஒரு ஆபத்து, ஒரு இக்கட்டான சூழ்நிலை இந்த தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையில் வந்தபோது அவர் வனாந்திரத்தில், பெர்சபா வனாந்திரத்தில் அவர் ஒரு நாள் பிரயாணப்பட்டு ஒரு சூரிய செடியின் நிழலில் உட்கார்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்றார்: ஆண்டவரே, போதும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி அவர் ஒரு ஜபிக்கிறதை பார்க்கிறோம். இங்கே பார்க்கப்படும் போது நம்ம வேதத்தின் முன் பகுதிகளெல்லாம் படிக்கும்போது ஆண்டவர் எலியாவுடைய ஜபத்திற்கெல்லாம் பதில் கொடுத்திருக்கிறார்.
ஆனா இந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கல. ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கல. இதே நம்முடைய வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள், இதுபோல சில ஆபத்துகள், சில இக்கட்டுகள், சில தோல்விகள் வரும்போது நாமும் அநேக நேரங்களிலே நாம் சொன்னது உண்டு, போது ஆண்டவரே, இதெல்லாம் ஆமை சுமந்து கொண்டு முன்னேறி சொல்ல முடியாது. அதோட இந்த கடன் பிரச்சனை மத்தியில், இந்த வியாதியின் மத்தியில், இந்த போராட்டத்தின் மத்தியில், இந்த பிரச்சனைகள் நடுவில் என்னால் முன்னேறி சொல்ல முடியல, போதும், என் ஜீவன் அதில் எடுத்துக்கொண்டா நலமாக இருக்கும் என்று சொல்லி எல்லாம் நான் நினைத்திருக்கலாம். அதே போலதான் இங்கே ஸ்தோத்திரம், எலியாவும் தன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை மிகுதியாய் வந்த போது, போது ஆண்டவரே, என் பிராணனை, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். நான் வேதத்தை தொடர்ந்து அதன் முன் பகுதிகளை பார்க்கும்போது அவனுடைய 16வது அதிகாரத்தில் அவருடைய கடைசி பகுதியில் அந்த ஆகாப் என்கிற ஒரு இஸ்ரவேலின் ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதனுடைய 32, 33 வசனங்களை படிக்கும்போது இந்த சோத்ரா ஆகாப் என்கிற இஸ்ரவேலின் ராஜா சமாரியாவில் ஸ்தோத்திரம் கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாரிலும் செய்ததை பார்க்கலும் அதிகமாய் செய்து வந்தார். இங்கே பார்க்கப்படுவது ஆகாப் என்கிற ராஜா, அவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்தான். இப்போ இஸ்ரவேல் என்பது தேவனுடைய ஜனம், தேவனுடைய அதை ஆட்சி செய்கிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், அதில் இருக்கிற குடிமக்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். ஸ்தோத்திரம். அப்போ இந்த ஆகாபு இந்த இஸ்ரவேலில் சமாரியாவில் பாகாலுக்கு பலிபீடத்தை கட்டி இந்த பாகாலுக்கு இவன் ஆராதனை செய்து அதை வழிபட்டு வருகிறதை பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி இருந்த ராஜாக்களை பார்க்கலாம் இவன் மிகவும் கேடாக நடந்து கொண்டான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடினாலே அதனுடைய 17ஆம் வசனத்தில் படிக்கும்போது திஸ்பியனாகி எலியாவை ஆண்டவர் ஆகாபினிடத்துக்கு அனுப்புகிறார். திஸ்பியனாகி எலியா ஆகாபினிடத்தில் வந்து 1ஆம் வசனம் இப்படி சொல்றாரு, என் வார்த்தையின்படி அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேல் தேவனாகி கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இங்கே திஸ்பியனாகி எலியா ஆகாபுக்கு முன்னாடி வந்து சொல்றான், ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட காரியங்களை செய்து தேவனுக்கு கோபமூட்டினபடினாலே என்னுடைய வார்த்தை எல்லாமே இந்த நாட்கள், இந்த வருடங்களில் பனியோ மழையோ பெய்யாது என்று சொல்லிக்கொண்டு ஆகாபை விட்டு அவன் போகிறதை பார்க்கிறோம். உடனே ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்றாரு, நீ கெரித்து ஆற்றின் அருகில் போய் ஒளிந்து கொண்டிரு, அங்கே உனக்கு கெரித்தினுடைய தண்ணீரும் அவனுக்கு புசிப்பதற்கு நான் காகங்களுக்கு உனக்கு ஆகாரம் தர கட்டளை இட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அப்படி இவன் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த கெரித்து ஆற்றின் கரையில் போய் மறைந்திருந்தான். அங்கே ஒளிந்து கொண்டு கெரித்தின் ஆற்றின் தண்ணீரை குடித்து கொண்டு கர்த்தரால் அனுப்பப்பட்ட காகங்கள் அவனுக்கு விடிகாலமே ஸ்தோத்திரம் அப்பமும் இறைச்சி அந்த காகங்கள் கொண்டு வந்தன. மாலையிலும் சாயங்காலத்திலும் அந்த காகங்கள் அவனுக்கு அப்பமும் இறைச்சியும் கொண்டு வருகிறத எங்க பார்க்கிறோம். இப்படி தேசத்தில் மழை பெய்யல, கெரித் ஆற்று தண்ணீரும் வற்றி போனது, தண்ணீர் வரவு நின்று போனது. இப்போ ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்லுகிறாரு, ஸ்தோத்திரம், நீ சாரபாத்துக்கு போ, அங்கே ஒரு விதவைக்கு உன்னை பராமரிக்க நான் கட்டளை இட்டிருக்கிறேன்னு அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியாக எலியா எழும்பி சாரபாத்துக்கு போகிறான். சாரபாத்துக்கு போகும்போது இந்த ஒலிமுக வாசலில் ஸ்தோத்திரம் ஒரு ஒலிமுக வாசலில் போகும்போது அந்த விதவை அவனுங்க பார்க்கிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். என்னுடைய முக்கியமான ஒரு காரியம் என்று சொன்னா இங்கே பார்க்கும் 1ஆம் வசனம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இவர் ஒரு வார்த்தை சொல்ல, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்கிறார். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்ப எல்லாருக்கும் கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியாது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில்
பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டு ஆதாமும் ஏவாளும் தோட்டத்திற்குள்ளே ஒளிந்து கொண்டாங்க. இப்போ ஆண்டவர் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கும்போது நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்றான். நான் நிர்வாணியா இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். காரணம், கர்த்தருடைய வார்த்தை அவன் கீழ்ப்படியாமல் போன போது, ஆமை ஸ்தோத்திரம், தேவனுக்கு முன்பாமை கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போன போது அவனுக்கு தேவனுக்கு முன்பாக நிற்க அவன் தகுதி இல்லாதவனாய் மாறிவிடுகிறான். அவனுடைய வாழ்க்கையில பரிசுத்த குலைச்சல் வருகிறது, கீழ்ப்படியாமை வருகிறது. இப்போ ஆண்டவருக்கு முன்பாக நிற்க அவனுக்கு என்ன இல்லை, தகுதி இல்லாத ஒரு நிலையில் அவன் தள்ளப்படுகிறான். இங்க வேதத்தில் படிக்கும் போது ஸ்தோத்திரம், எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிக்கும் போது பரிசுத்தமா இருக்க நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் தேவன் தரிசிப்பதில்லையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்தம் இல்லாம கர்த்தரை தரிசிக்க முடியாது, கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 1 பேதுரு 1:10 படிக்கும் போது உங்கள் அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்தம் இல்லாம பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. ஆண்டவர் அநேக இடம் வேதத்தில் சொல்லப்படுற பார்க்க, நான் பரிசுத்தர் என்று சொல்லி தன்னை குறித்து தன்னுடைய பரிசுத்தத்தை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. நான் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி வேதத்தில் அநேக இடங்களில் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறத நாம் கேட்கிறோம். அப்போ இங்கே எலியா தேவனுக்கு முன்பாக நிற்கிறான். ஆனா இங்கே ஆதாம் ஏவாளுக்கு தேவனுக்கு முன்பாக நிற்க முடியல. இன்றைக்கு அவன் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில அவன் பரிசுத்த குலைச்சல் உண்டாயிருக்குமானா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நிலைமைகள், தேவ சித்தத்திற்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் அவருடைய விருப்பத்திற்கும் கீழ்ப்படியாத நிலைகள் இருக்குமானா, அது யாராயிருந்தாலும் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டுமானால் அவர் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நாமும் பரிசுத்தர்களாய் இருப்போமானால் அவருக்கு முன்பாக நிற்க முடியும் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாட்களிலே அன்பான தேவ பிள்ளைகளை நாம் கர்த்தருடைய பந்திக்கு நேராக போகிறோம். கர்த்தருடைய பந்தியோடு இணைகிற நாம், ஆமே ஸ்தோத்திரம், பரிசுத்தத்தோடு கர்த்தருடைய பந்தியோடு நாம் இணைய வேண்டும். பரிசுத்தத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே நாம் இணைய வேண்டும். நாம் கர்த்தரை ஆராதனை செய்யும் போது, கர்த்தரை துதிக்கும் போது நாம் பரிசுத்த இருதயத்தோடு பரிசுத்தம் உள்ளவர்களாய் தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு தகுதியுடையவர்களாய் தேவனுக்கு முன்பாக நிற்க நாம் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்று இந்த நாளிலே இந்த வார்த்தையின் மூலமாய் ஆமே ஸ்தோத்திரம் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இங்க பார்க்கப்படும் போது அந்த ஒலிமுக வாசலில வரும்போது ஆண்டவர் சொல்லி இருந்த விதவை அங்கே தென்படுகிறாங்க. அவங்க என்ன செய்றாங்க, நாங்கள் விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாங்க. அவர்களை எலியா பார்த்து சொல்றாரு, கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வா என்று சொல்றாங்க. அப்ப அவங்க எடுத்துக்கொண்டு வர திரும்பும் போது அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு கொஞ்சம் அப்பத்தையும் எடுத்துக்கொண்டு வா என்று சொல்றாங்க. உடனே அந்த விதவை என்ன சொல்றாங்க பாருங்க, என்னுடைய கலசத்துல கொஞ்சம் மாவு தான் இருக்கிறது, பரணில கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கிறது, ஒரு பிடி மாவு தான் இருக்கிறது, கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கிறது, இதை நாங்க என்ன செய்ய போறோம், ஆமை ஸ்தோத்திரம், சுட்டு இதை வேக வைத்து சாப்பிட்டு சமைத்து சாப்பிட்டு நானும் என் மகனும் சாக போகிறேன் என்று சொல்றாங்க. பாருங்க, ஆண்டவர் அங்க எலியாவை அனுப்புற இடத்தை பாருங்க ஸ்தோத்திரம். ஒரு ஆமை சாப்பிட அடுத்த வேளைக்கு எதுவும் இல்லை, இது சாப்பிட்டா முடிஞ்சு போச்சுது, அடுத்து சாப்பிட இல்லை, நாங்கள் செத்து போகிற ஒரு நிலைமையில இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரனை அனுப்புகிறார். அங்கே அவர் சொல்றாங்க, உடனே நீங்க சாவதில்லை ஸ்தோத்திரம், நீ முதல்ல போய் எனக்கு ஒரு அடையை சுட்டு கொண்டு வா, இந்த பஞ்ச காலம், அதாவது இந்த வறட்சியின் காலம் முடியும் மட்டும் ஆமே ஸ்தோத்திரம் பானையில மாவும் பரணில எண்ணெயும் செலவழிந்து போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியாக அவங்க அந்த விதவை போய் ஆமை ஸ்தோத்திரம் அடையை சுட்டு கொண்டு வந்து அவங்களை கொடுக்குறாங்க. இந்த வசனம் படிக்கும்போது ஸ்தோத்திரம் அவருடைய 16ஆம் வசனம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் ஒரு விதவையின் வீட்டில் அனுப்புகிறார்.
ஒன்றுமில்லாத இடத்துல ஒரு கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரன் அனுப்புறார். அந்த ஊழியக்கார நிமித்தம் கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஊழியக்கார நிமித்தம் அந்த விதவையின் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட போது அந்த விதவை ஆமை தாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த ஊழியக்காரனை அவர்கள் மறந்து விடல. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சகோதரி குடும்பம், அந்த விதவை குடும்பமும் இந்த தேவனுடைய மனுஷனும் சோத்திரம் அதில் சாப்பிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பஞ்சகாலம் முடியும் வரையிலும் அவர்கள் சாப்பிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதுல இருந்து ஒரு ஆழமான ஒரு சத்தியம் என்னன்னா, ஆண்டவர் நாட்களிலே தம்முடைய ஊழியக்காரர்களை வார்த்தையை நிலைப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. இங்கே எலியாவின் வார்த்தை எலியாவை கொண்டு சொன்ன கர்த்தருடைய ஊழியக்காரன எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையை தேவன் நிலைப்படுத்தினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ தேவன் நிலைநிறுத்தி அந்த குடும்பத்தை, அந்த வறட்சியில் இருந்த குடும்பத்தை, சாவின் முனையில் இருந்த அந்த குடும்பத்தை, விளிம்பில் இருந்த அந்த குடும்பத்தை ஆண்டவர் தம்முடைய ஊழியக்கார நிமித்தம் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட போது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த தேவனையும் அந்த குடும்பத்தையும் அந்த ஊழியக்காரனை மறந்து விடாதபடி அவர்களை பராமரிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகத்திலே 35 அதிகாரம் 27 வசனம், ஊழியக்கார சுகத்தை கர்த்தர் விரும்புகிறார். ஏசாயா 44:26 சொல்லப்பட்டிருக்கிறது, ஊழியக்கார வார்த்தை கர்த்தர் நிலைப்படுத்துகிறார். நாட்களிலே ஸ்தோத்திரம், ஊழியக்கார நிமித்தம் அவருடைய வார்த்தையை நிலைப்படுத்தி அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்த போது இந்த ஊழியக்கார நலனை இந்த குடும்பம் விரும்புகிறாங்க. ஆண்டவர் தாமே ஊழியக்கார நலத்தை விரும்புகிறார். அப்படி ஆண்டவர் ஊழியக்கார நலத்தை, சுகத்தை விரும்புகிற தேவன் இன்னொரு ஊழியக்கார அதே ஊழியக்கார சுகத்தை ஒரு தேவ பிள்ளை இன்னொரு தேவ பிள்ளையோ இன்னொரு தேவ ஊழியரோ விரும்பும் போது கர்த்தர் அவர்கள் மேல பிரியமா இருக்கிறாரு. ஊழியக்கார சுகத்தை விரும்புகிற தேவன் அந்த ஊழியக்கார சுகத்திற்காக, அவருடைய நன்மைக்காக, அவருடைய உதவிக்காக ஒரு தேவனுடைய பிள்ளை எழும்பி அவர்களுக்கு உதவியா இருக்கும் போது கர்த்தர் அந்த எழும்பி உதவியா இருக்கிற தேவ பிள்ளைகள் மேல, குடும்பத்தின் மேல கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனபடினால் இந்நாட்களில் நம்மை நடத்துகிற கர்த்தர் நம்மை நடத்த ஏற்படுத்தி தந்திருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு நாம் உதவியா இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா ஊழியக்கார நிமித்தம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஊழியக்கார நிமித்தம் நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஊழியக்கார நிமித்தம் நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஊழியக்கார நிமித்தம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆனபடினாலே நானும் நீங்களும் ஊழியக்காரனை கனப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அநேக இடங்களை பார்க்கிறோம், ஊழியக்காரை கனவீனப்படுத்த நாம் பார்க்கிறோம். நாம் நிமித்தம் சோத்திரம் தேவனுடைய ஊழியக்காரர் எந்த இடத்திலும் எப்படியும் கனவீனப்படுத்தப்படாதபடிக்கு எல்லா இடத்திலும் நம்முடைய நன்மை நடத்துகிற கர்த்தருடைய ஊழியக்காரரை நாம் கனப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று இந்த பகுதியில் நமக்கு ஒரு ஆவியானவர் நமக்கு ஒரு ஆலோசனை நமக்கு தருகிறார். ஸ்தோத்திரம். பாருங்க, அப்படி எண்ணெய் மாவு கலசத்துல மாவு குறைந்து போகல, அந்த பஞ்ச நாட்கள் முடியும் வரையிலும் அவங்க திருப்தியாய் சாப்பிட்டு அவர்கள் ஜீவனம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். நாட்களில் பஞ்சகாலத்திலும் ஸ்தோத்திர சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு நன்மை குறைவில்லாமல் நடத்துவார். யாரை கொண்டாவது கர்த்தர் நடத்துவார். எலியாவை போஷிக்க அதை கேரித்து ஆற்றின் அருகில ஆண்டவர் காகங்களை அனுப்பினதை போல இந்த மரணத்தின் விளிம்பில் இருந்த அந்த விதவையின் குடும்பத்தை ஆதரிக்க கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை அனுப்பினதை போல ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஸ்தோத்திரம் யாரை கொண்டாவது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராயிருக்க. காகங்கள் ஏற்ற வேளையிலே தவறாமல் வந்ததை போல நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை சார்ந்து இருக்கிற, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான, நம்முடைய குடும்பத்திற்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் நமக்கு சரியாக தந்து அற்புதமாய் நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம்.
இங்கே இப்படி அவர் கடந்து போகிறத நாங்கள் பார்க்க முடிகிறது. அடுத்த ஒரு சம்பவம் இங்கே நடக்கிறது பார்க்கப்படும் போது இதனோட அதில் சொல்லப்படும் ஒரு அங்கே ஒரு சகோதரி வர்றாங்க. அவ எலியாவின் இடத்துல சொல்றாங்க, என்னோட மகன் மரித்து போயிருக்கிறான், ஸ்தோத்திரம். அப்போ இதற்கா நீங்க வந்தீருன்னு கேட்குறாங்க. அப்போ எலியா என்ன பண்றாரு, தேவ சமூகத்தில் போய் அந்த பிள்ளை எடுத்துக்கொண்டு இந்த சகோதரி தான் உங்களுக்கு தங்க இடம் கொடுத்துருங்க. அங்கு எலியா ஜெபிக்கும் போது சொல்லி ஜெபிக்கிறாரு. அவர் 17-19 அதற்கு அவன் உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தன் தங்கியிருந்த மேல் வீட்டில் அவனை கொண்டு போய் தன் கட்டில் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணதினால் எனக்கு துக்கத்தை வருவித்தீரே என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, அல்லேலூயா, இங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் தங்கி இருக்கும்படி ஆமென் ஒரு விதவை அவங்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, தங்கும்படி உங்களுடைய ஊழியக்காரனாக நான் தங்கும்படிக்கு எனக்கு இந்த இடத்தை கொடுத்திருக்கிறாங்க. அதன் நிமித்தமாக இந்த பிள்ளைக்கு நீங்க ஒரு ஜீவனை கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி அவங்க அந்த காரியத்தை சொல்லி தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ நாட்களில் ஆமை ஸ்தோத்திரம், நாம் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு நாம் செய்கிற காரியங்கள், ஊழியக்காரர்களுக்காக ஆமை கர்த்தருடைய நாமத்திலே நாம் செய்கிற காரியங்கள், ஒருவேளை ஆமை எலியா மறந்து போகலாம், இல்லை ஊழியக்காரர்கள் நான் மறந்து போகலாம், ஆமை ஊழியக்காரர்கள் மறந்து போகலாம். ஆனால் கர்த்தர் மறந்து விட அநீதி உள்ள தேவன் அல்ல. பாருங்க, அந்த சகோதரிக்கு தன்னுடைய ஊழியக்காரரை தங்க வைக்க இடம் கொடுத்தது நிமித்தம், வீடு கொடுத்தது நிமித்தமும் கர்த்தர் அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறார். அப்போ கர்த்தருடைய ஊழியக்காரரை ஆதரிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஊழியத்தை ஆதரிக்கிற, ஊழியங்களை ஆதரிக்கிற, ஊழியக்காரரை ஆதரிக்கிற ஆமென் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். சில நெருக்கங்கள் வரலாம், சில துன்பங்கள் வரலாம், சில இழப்புகள் வரலாம். அதன் நடுவிலும் கர்த்தர் கரம் பிடித்து அவர்களை தூக்கிவிட அவர் போதுமானவராயிருக்கிறார். இப்படி அநேக நாட்கள் கழிந்த வேளையில ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்றாரு, நீ இப்போ ஆகாபினிடத்தில் உன்னை போய் காண்பி என்று சொல்லுகிறார். இப்போ இந்த நாட்கள்ல ஆமே தேசத்திலே மழை இல்லை, பனி இல்லை, வறட்சி. ஆகாபு இப்போ எலியா தான் சொல்லிட்டு போனாரு, என் வாக்கின்படி அல்லாத இந்த வருடங்களிலே பனியும் மழையும் பெய்யாது என்று சொல்லிட்டு பிறகு சாபமிட்டு போயிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். அதனால மழை இல்லை, பனி இல்லை, வறட்சி. இப்போ ஆகாபு எலியாவை தேடிக்கொண்டே இருக்கிறான். இந்த மனிதனை கையில கிடைச்சா அவனை கொல்ல வேண்டும், கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் மேல மூர்க்க வெறி கொண்டு ஆகாபு அவனை தேடாத இடமே இல்லைன்னு அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப திடீரென்று எலியா ஆகாபுக்கு முன்பாக நிற்கிறாரு. நிற்கும் போது ஆகாபு கேட்கிறாரு, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்று கேட்கிறான். ஆகாபு எலியாவை பார்த்து கேட்கிறாரு, நீ இஸ்ரவேலை கலக பண்ணுகிறவன் நீர் அல்லவா என்று கேட்கும்போது அதனுடைய 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறீர்கள். பாருங்க, ஆகாபு கேட்கிற எலியாவை பார்த்து, நீ ஏன் இஸ்ரவேலை கலங்க பண்ண? நீ நிமித்தம் தான் இஸ்ரவேல் இந்த கலக்கம். அப்போ எலியா சொல்றாரு, இல்ல என் நிமித்தம் அல்ல இந்த கலக்கம். நீர் இஸ்ரவேல் தேவனை விட்டு, ஜீவனுள்ள தேவனை விட்டு ஸ்தோத்திரம் பாகால்களுக்கு பலிபீடங்களை கட்டி பாகாலை கும்பிட்டு இஸ்ரவேல் ஜனங்களையும் அந்த மார்க்கத்துக்கு நேராக, அந்த விக்கிரக ஆராதனைக்கு நேராக நடத்தினபடினாலே, நீ உன் குடும்பத்தார் இந்த காரியங்களை செய்தபடினாலே நீங்க தான் உங்களுக்கு இந்த ஸ்தோத்திர கலக்கத்தை நீங்க வருத்தி கொண்டீங்க என்று சொல்றார். அன்பானவர்களே, நாட்களில் ஸ்தோத்திர ஆண்டவர் சொல்லாரு, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தாங்க. ஒன்று, ஜீவ தண்ணீரான என்னை விட்டு விட்டாங்க, வெடிப்பில்லாத தண்ணீர்லா நிற்காத தொட்டி தங்களுக்கு வெட்டி கொண்டாங்க. இப்போ ஜீவனுள்ள தேவனை விட்டு, ஜீவனுள்ள மார்க்கத்தை விட்டு ஸ்தோத்திரம் அவர்கள் அந்நிய தேவர்களை
அவர்கள் பின்பற்றி போன போது ஆண்டவர் ஒரு பெரிய கலக்கத்தை இந்த இஸ்ரவேலுக்குள்ளே, தேசத்திற்குள்ளே ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இந்நாட்களிலும் நானா இருக்கட்டும், எந்த தேவ பிள்ளையா இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தையை விட்டு, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு வலப்புறமாகவோ இடப்புறமாகவோ திரும்புவோமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில கலக்கங்கள் நிச்சயமாக வரும். ஸ்தோத்திரம். அப்படி ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை அப்படி வலப்புறமாகவோ இடப்புறமாகவோ திரும்பி நம்முடைய வாழ்க்கையில சில கலக்கங்களோ சில தோல்விகளோ வரும்போது நாம் சுதாகரித்து கொண்டு, ஏன் இந்த கலக்கம், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம் என்று நம்மை சுதாகரித்து கொண்டு, நம்மை சீர்தூக்கி கொண்டு அந்த பூர்வ பாதையில நாம் திரும்புகிறவர்களா இருக்கணும். இங்கு ஆகாப்பு தன்னுடைய அவன் வழிமாறி போனதை, தேவ சமூகத்தை விட்டு தூரமாய் போனதை அவன் உணராம, ஸ்தோத்திரம், இப்போ தேவனுடைய ஊழியக்காரனை குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதே போல அநேகர் அப்படிதான் இன்றைக்கு. எவ்வளவுதான் நம்ம சத்தியத்தை எடுத்து சொன்னாலும், சத்தியத்தை விளக்கி காண்பித்தாலும் அநேகர், ஸ்தோத்திரம், தேவ பிள்ளைகள் பார்க்கப்படும் போது அவருடைய மனம் வலப்புறம் இடப்புறமாய் சாய்ந்து சில தோல்விகள், சில இழப்புகள் வரும்போது சபையை குறை சொல்லி, ஊழியத்தை குறை சொல்லி, ஊழியக்காரனை குறை சொல்லி கொண்டு இருக்கிறதை அநேகர் நாம் பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆகாபு தன்னை உணரல. என்னுடைய தவறு நிமித்தம், நான் ஜீவனுள்ள தேவனை விட்டு தூரமாய் போனது நிமித்தம் ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், என்னை மறக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்க, நான் உங்களை கீறி போடுவேன், விடுவிப்ப ஒருவரும் இல்லை என்று சொல்லுங்க. நாட்களில் தேவனை விட்டு அவன் தூரமாய் போனா அவனுடைய வாழ்க்கையில பெரிய சோதனைகளும் வேதனைகளும் வருகிறது. ஸ்தோத்திரம். அப்போ கேட்கிறான், நீ அல்லவா இஸ்ரவேலை கலங்க பண்றீரு? அப்போ எலியா சொல்ல, இல்ல நாங்க இல்ல, நீங்க தான் தேவனை விட்டு தூரமாய் போனபடினால கலக்கத்தை இஸ்ரவேலுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறீங்க என்று சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேர், இசபேலின் பந்தியில அந்த சாப்பிடுகிற தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகள் 400 பேர், இவங்களை கார்மேலு மேல மலையில கூடி வர சொல்றாரு. உடனே அப்படியாக அவர்கள் கார்மேல் மலைக்கு மேல அந்த தீர்க்கதரிசிகளை அவங்க கூட்டி சேர்க்கிறாங்க. பாருங்க, அந்த இடத்துல பார்க்கப்படும் போது அந்த தீர்க்கதரிசிகளை இவங்க சேர்க்கிறதுக்கு எங்க போறாங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே போறாங்க. அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள, தேவ ஜனங்களுக்குள்ள இந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் கலந்திருக்கிறாங்க. பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு இடம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனபடி அவங்க தேடி போகும்போது எங்க போறாங்க? தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே போய், தேசத்திற்குள்ளே போய் இந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் அவர்கள் சேர்க்கிறாங்க. அவங்க எங்க கொண்டு வராங்க? கார்மேல் மலையில கொண்டு வராங்க. ஸ்தோத்திரம். கொண்டு வந்து எலியா ஒரு யோசனை சொல்றாரு. ஸ்தோத்திரம். 2 காளைகளை கொண்டு வாருங்க. 2 காளை கொண்டு வந்து அதை பலியிட வேண்டும். பலியிடும் போது அக்கினியினாலே பதில் கொடுக்கிற தேவன் தான் உண்மையான தேவன் என்று சொல்லுகிறார். இப்ப இதை கேட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் இது நல்ல வார்த்தை என்று சொல்றாங்க. அவன் கேட்கிறான், நீங்க எந்த மட்டும் 2 நினைவு நாளை குந்தி குந்தி நடப்பீங்க? ஸ்தோத்திரம். ஒரு பக்கம் விக்கிரக ஆராதனை, ஒரு பக்கம் ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் தேவனை ஆராதிக்கிற ஆராதனை. ஏன் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீங்க? இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்களில் நமக்குள்ள இருமனம், ஸ்தோத்திரம், அனைவருக்குள்ள ஒரு சந்தேகம், ஸ்தோத்திரம், இல்லை நம்ம ஒரே மனதுடையவர்களா நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல உறுதியான நங்கூரமான விசுவாசத்தை வைத்துக்கொண்டு நாம் முன்னேறுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இங்கே இவங்களுக்குள்ள ஒரு இருமனம், 2 நினைவுகளா எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீங்க? பாகால் தெய்வமான பாகாலை கும்பிடுங்க. இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தராகிய யெகோவா தெய்வமாக இருந்த அவரை கும்பிடுங்க என்று சொல்லி அதற்கு ஒரு தீர்வு கொண்டு வரும்படி 2 காளையை தெரிந்து கொள்றாங்க. பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முதல் வாய்ப்பு கொடுக்கிறாங்க. அதுல 450 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அங்க தோப்பு விக்கிற தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்லப்படல. ஒருவேளை அவங்களை அழைத்து கொண்டு வரலையா, இல்ல அழைத்து கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு வாய்ப்பு கிடைத்தான்னு சொல்லப்படலைங்க. ஆனா அந்த 450 பேரையும் வாய்ப்பு கொடுக்குறாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 450 பேர் என்ன பண்றாங்க? ஒரு காளை எடுத்து அதை பலியிட்டு
அதை பலியிட்டு அந்த அந்தி பலி செலுத்தும் நேரம் வரையிலும் தங்களுடைய தேவர்களை நோக்கி, அந்த பாகாலை நோக்கி அவங்க முறையிடுறாங்க. பாகலே அக்கினினால் பதிலோட அக்கினியை அனுப்பி இந்த பலிபீடத்தில் இருக்க அந்த பலியை நீ பட்சித்து போடுங்க என்று சொல்லி காலையில் தொட்டு சாயங்காலம் மட்டும் அவங்க சன்னதம் சொல்லி கொண்டிருந்தாங்க. தங்களை கீறி கொண்டாங்க, தங்களை வருத்தி கொண்டாங்க. ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு பலனும் இல்லை. அந்தி பலி செலுத்துகிற நேரத்தில் ஸ்தோத்திரம், ஆமென். எலியா சொல்கிறாரு ஜனங்களை பார்த்து, ஆமென் ஸ்தோத்திரம், ஜனங்களை பார்த்து, ஆமென். 1 சாமுவேல் 18:30-31 அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றார். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு. இங்கே பார்க்கப்படும் போது அவங்க வேளையில் அந்தி பலி செலுத்தும் நேரம் வரையிலும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரும் சன்னதம் சொல்லி முறையிட்டும் பலன் இல்லை, பதில் இல்லை. இப்போ அந்தி பலி செலுத்துகிற நேரத்தில் ஜனங்களை எல்லாம் எலியா தன்னிடமாய் கூப்பிட்டு, ஆமேன், அவன் முதல்ல ஒரு காரியத்தை செய்கிறான். தகர்க்கப்பட்டு கிடந்த கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிடுகிறான். இங்கதான் ஸ்தோத்திரம் விஷயங்கள் இருக்கிறது. எலியாவுக்கு கொண்டு தெரியும், கர்த்தரை ஆராதித்து கொண்டு இந்த பலிபீடம் இடிந்து கிடக்கிறது. இந்த இடிந்து கிடக்கிற பலிபீடத்தில் பலி செலுத்தினா நிச்சயமாக கர்த்தரால் பதில் கொடுக்க முடியாது. முதல்ல அவன் செய்கிற வேலை என்னன்னா, அந்த பலிபீடத்தை செப்பனிடுகிறான். தகர்க்கப்பட்டு கிடந்த பலிபீடம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் தேவ பிள்ளைகளாகி நானும் நீங்களும் நம்முடைய பலிபீடம், ஸ்தோத்திரம், நாம் என்கிற இந்த பலிபீடம் எப்படி இருக்கிறது? நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய யோசனைகள், பார்வைகள், கிரியைகள், செயல்கள், இந்த கூடாரத்திலிருந்து கர்த்தருக்கு நம்ம பலி செலுத்தினா இந்த பலியை கர்த்தர் அங்கீகரிப்பாரா என்று நாம் நிதானித்து, நாம் யோசித்து, ஸ்தோத்திரம், தேவனுக்கு முன்பாக சேர வேண்டும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது பகுதி விசுவாசத்தில், ஒருவேளை அந்த விசுவாசம் என்கிற பலிபீடம் ஒருவேளை தகர்க்கப்பட்டு இருக்கலாம். பரிசுத்தம் என்கிற பலிபீடம் தகர்க்கப்பட்டு இருக்கலாம். தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை என்கிற நம்பிக்கை, ஜெப வாழ்க்கை, ஊழியத்தின் காரியங்கள், ஆமென், ஏதோ ஒரு பகுதி இடிக்கப்பட்டு கிடக்குமானா, தகர்க்கப்பட்டு கிடக்குமானா, சத்துரு தகர்த்து போட்டிருப்பானால், ஸ்தோத்திரம், இன்றைக்கு நாம் சரி செய்து தேவனுக்கு பலி செலுத்துகிற பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காரியத்தை கொண்டு நம்மோடு தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறார். இங்கே ரோமர் எழுதின நிருபம் 12:1-2 படிக்கும் போது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. பவுல் தெளிவாய் சொல்றாரு, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தருடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இது நீங்க தேவனுக்கு செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நாட்களில் ஸ்தோத்திரம், நம்முடைய ஆராதனை நம்மை தேவனுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கணும். காயினும் ஆபேலும் கர்த்தருக்கு பலி செலுத்தினாங்க, காணிக்கை செலுத்தினாங்க. ஆனா ஆபேலுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரித்தாரு. ஆமென். காயினையும் காயுடைய ஆராதனை, அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காயினை அங்கீகரித்தாதான் காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படும். சோத்ரா. அப்போ நம்முடைய ஆராதனை அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் நாம் தேவனுக்கு முன்பாக தேவன் நம்மை அங்கீகரிக்க வேண்டும். தேவன் நம்மை அங்கீகரிக்க வேண்டுமானால் நாம் தேவனுக்கு முன்பாக, ஆமென், ஸ்தோத்திரம், ஒரு ஜீவ பலியாக, கருதிரை இல்லாத, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா சொல்றார். அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நம்ம ஆண்டவர் அங்கீகரித்தாதான் நம்முடைய ஜபங்களா இருக்கட்டும், நம்முடைய காரியங்களா இருக்கட்டும், கர்த்தர் அங்கீகரிப்பார். நம்முடைய பலிகளா இருக்கட்டும், அதை கர்த்தர் அங்கீகரிப்பார். நம்மை அங்கீகரிக்காம
நம்முடைய காரியங்களை கர்த்தர் அங்கீகரிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். நாட்களில் கர்த்தர் நம்மை அங்கீகரிக்க வேண்டுமானால் நமக்குள்ள இடிக்கப்பட்டு கிடக்கிற, சத்துரு தகர்த்து போட்டிருக்கிற ஏதாவது காரியங்கள் தகர்க்கப்பட்ட நிலைமையில இருக்குமானா அதை நாம் சரி செய்து கொண்டு, ஆமா, தேவனுக்கு முன்பாக ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஸ்தோத்திரம், ஆமென், கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருப்பார் என்று பார்க்கிறோம். இங்கே அதனுடைய அடுத்த வசனம் சொல்லுது, அதனுடைய 2வது வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் உங்கள் மனம் புதிதாகுவதனாலே மறுரூபமாகுங்கள். ஸ்தோத்திரம். அப்போ நம்ம ஒரு மறுரூபமாக்கப்பட்ட, நம்முடைய மனம் மறுரூபமாக்கப்பட்ட, நம்முடைய மனம் மறுரூபமானாலே நாம் மறுரூபமாகிட்டோம். ஸ்தோத்திரம். நம்முடைய மனம் மறுரூபமான, நம்முடைய சிந்தை எல்லாம் மறுரூபமாக, நம்முடைய கிரியைகள், நம்முடைய பார்வை எல்லாம், ஸ்தோத்திரம், நம்முடைய மனம் புதிதாகும் போது, அல்லேலூயா, ஆமா, ஆமை, புதிதாகும் என்று பார்க்கிறோம். புதிதாக்கப்பட்டவர்களாய் ஒரு ஜீவ பலியாக, ஒரு எடுப்பித்து கட்டப்பட்ட ஒரு பலிபீடமாக தேவனுக்கு முன்பாக நாம் சேர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பந்தி நமக்கு முன்பாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கிற நாம், கர்த்தருடைய பந்தியில சேரும் போது நாம் ஒரு நிறைவுள்ளவர்களாய், கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பலிபீடங்களாய், ஸ்தோத்திரம், மனம் புதிதாக்கப்பட்டவர்களாய், அல்ல மறுரூபமாக்கப்பட்டவர்களாய், ஸ்தோத்திரம், கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புதிய சிருஷ்டியாய் நாட்களிலே கர்த்தருடைய பந்தியோடு நாம் சேர வேண்டியது, கர்த்தருடைய சமூகத்தோடு சேர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. என் பலிபீடத்தை எடுப்பித்து கட்டிட்டு, ஆமை, ஸ்தோத்திரம், ஆமை, என்ன பண்றாருன்னா, ஆமை, அந்த பலிபீடத்தின் சுற்றிலும் தண்ணியை ஊத்துகிறதை பார்க்கிறோம். அந்த பலிபீடத்தை சுற்றி தண்ணி ஓடுகிறது. 4 கூட தண்ணி வைத்து 3 தடவை ஊத்துறாங்க. அந்த பலிபீடத்தில் தண்ணீர் நிரம்புறது. இப்போ ஸ்தோத்திரம், எலியா ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்றார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதை பாருங்க, 1 ராஜாக்கள் புத்தகம் 18:37, கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டறலும் என்று சொன்னான். அப்போ அந்த பலிபீடத்தை சப்பனிட்டு கொண்டு பெரிய ஒரு பிரேரங்கம் நடத்தல, ஒரு பெரிய உபவாச பிரார்த்தனை நடத்தல, தான் சரி செய்து கொண்டு அந்த பலிபீடத்தை செப்பனிட்டு எடுப்பித்து ஒரு சின்ன ஜபம் தான். ஆண்டவரே, இதெல்லாம் நீர் சொன்னீர், உம்முடைய வார்த்தையின்படி செய்திருக்கிற, நீர் தேவன் என்று இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு, உம்முடைய இருதயத்தை திருப்பினீர் என்று அறியும்படிக்கு என்னை கேட்டறலும். வானத்தின் அக்கினி இறங்கின. அங்கே அந்த தண்ணீர் உள்பட அந்த விறகுகள், அந்த பலி, ஆமை, ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் நக்கி போட்டது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளை பாருங்க, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய விடுதலை நம்முடைய வாழ்க்கையிலே ஆமை வெளிப்பட வேண்டுமானால், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய திருச்சபைகளிலே வெளிப்பட வேண்டுமானால், ஸ்தோத்திர நாட்களில் ஆமை எடுப்பிக்கப்பட்ட ஒரு பலிபீடமாய் தகர்க்கப்பட்ட நிலைமைகள் எல்லாம் மாறி, ஸ்தோத்திர ஒரு எடுப்பிக்கப்பட்ட, புதுப்பிக்கப்பட்ட, செப்பனிடப்பட்ட, அல்லேலூயா, ஒரு பலிபீடமாய் தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. அப்படி ஒப்பு கொடுப்போமானால் கர்த்தருடைய வல்லமை நம்ம வெளிப்படும். கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாய் இருப்போம். கர்த்தரை சுமக்கிற ஒரு கழுதைகளாய், ஆமென், அல்லேலூயா, கர்த்தரை சுமந்து சொல்லுகிற ஒரு தேவ பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளாய் தேவன் எடுப்பித்து நிறுத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அடுத்து பார்க்கப்படும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, அடுத்த வசனம் பார்க்கும்போது அங்கே அவன் அந்த 450, அதாவது அந்த பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை கீசேன் ஆற்றின் கரையில கொண்டு போய் என்ன பண்ணி போட்டான்? வெட்டி போட்டான். கீசேன் ஆற்றின் கரையில கொண்டு போய் அவங்கள வெட்டி போட்டான். எல்லாரும் என்ன பண்ணிட்டான்? வெட்டி போட்டான்.
அங்கே சொல்லப்பட்டிருக்க வெட்டி போட்டது மட்டும் அல்ல, இந்த செய்தி ஆகாபுடைய மனைவி ஆகிய இசபேலுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. அவன் வெட்டி போட்டு என்ன பண்றாரு, கீசன் ஆற்றுல வெட்டி போட்டு அவன் கார்மேல் மலையில ஏறான், கர்மேல் பர்வதத்துல ஏறான். வேலைக்காரனோடு ஏறி சொல்றாரு, ஆகாபிட்ட ஒரு மழை மேகம் வருகிறது, ஒரு மழை பெய்ய ஒரு பெரிய வாய்ப்பு உண்டாயிருக்கு, காணபடினால நீ சீக்கிரமா ரதத்தை பூட்டி நீ இஸ்ரேலுக்கு போய் என்று சொல்லுகிறான். சொல்லிட்டு எலியா என்ன பண்றாரு, வேலைக்காரனை கூட்டி கொண்டு அவனுடைய மலையின் கொடுமுடியில் அந்த உச்சியில போய் அவனுடைய முகம் முழங்கால படுகிற அளவுல குனிந்து அவர் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார், ஜெபிக்கிறார். வேலைக்காரனை பார்த்து ஒரு விசை அவர் ஜெபித்து விட்டு நோண்டு வேலைக்காரன் சொல்றாரு, நீ சமுத்திர முகமாய் போய் பாரு. அங்க பார்த்துட்டு வந்து வேலைக்காரன் சொல்றான், ஒரு ஸ்தோத்திர அறிகுறின்னு தெரியல. நீ 7 தரம் போய் பாருன்னு சொல்லும்போது 7ஆம் தரம் போய் பார்க்கும்போது ஒரு உள்ளங்கை அளவு மேகம் இருக்கிறதை பார்க்கிறான். உடனே ஸ்தோத்திரா எலியா சொல்றாரு, ஒரு பெரிய மழை வரப்போகிறது. ஆகாபு ரதத்தை பூட்டி அவன் இஸ்ரேலுக்கு நேராக ஓடும்போது எலியா அறைய முறுக்கி கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய 18ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம், கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரேலுக்கு வரும் மட்டும் ஆகாபுக்கு முன்பாக ஓடினான். அல்லேலூயா. இங்கே அவர் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்ததுனால அவன் ஆகாபுக்கு முன்பாக ஓடினான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய கரம் எலியா மேல் இருந்தபடினால அவன் ரதத்திற்கு முன்பாக அவன் ஓடினான் என்று பார்க்கிறான். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்தபடினால அவன் ரதத்திற்கு முன்பாக ஓடினான், ஆகாபுக்கு முன்பாக ஓடினான். நாளில் ஆமா, கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும்போது நம்மை நெருங்குகிற ஸ்தோத்திரம். கர்த்தர் நான் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. அப்ப நம்மை மேற்கொள்ள வருகிற எல்லா பாதாளத்தின் வாசல்களுக்கு முன்னாடி ஓடி ஜெயமெடுக்க ஜெயமடைய கர்த்தர் நம்மை முன்னாக ஓட பண்ணுகிறவராக இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாட்களில் சத்துருவை பிடிப்பேன் அழிப்பேன் என்று வரலாம், ஆனால் முன்னாடி ஓடும்படி நம்முடைய கால்களை மான் கால்களை போலாக்கி தாவீது சொல்ல, உம்மாலே தான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே தான் ஒரு மதலை தான் தாண்டுவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கும் போது எந்த ஸ்தோத்திரம், எந்த ரதத்திற்கு முன்பாகவும், எந்த ஆகாபுக்கு முன்பாகவும், எந்த மதலை எந்த சேனைக்குள்ளே கடந்து ஓடி போகும்படி தாண்டி போகும்படி, எந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளும்படிக்கு கர்த்தர் நமக்கு அதை செய்ய போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எலியாவோடு கர்த்தருடைய கரம் இருந்தது. அவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு தேவனுடைய மனிதனாய் காணப்பட்டார். கர்த்தருடைய கரம் அவரோடு கூட இருந்தது. நாட்களில் தேவனுக்கு முன்பாக நிற்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போமானால் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும். நம்முடைய குடும்பத்தோடு, நம்முடைய தலைமுறைகளோடு, நம்முடைய காரியங்களோடு எல்லாம் கர்த்தருடைய கரம் இருந்து எல்லாவற்றுக்கும் முன்னாடி ஓட, எல்லாவற்றிலும் ஜெயமடைய பரலோகத்தின் தேவன் நமக்கு உதவி செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த பாருங்க, லூக்காவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமை சொன்னார். இப்ப பாருங்க, ஒரு வாட்டி ஜெபம் பண்ணாரு எலியா, எந்த அறிகுறியும் இல்லை. சொல்றாரு வேலைக்காரன், இப்போ 7 தடவை போய் பாரு. 7 தடவை வந்து பார்க்க, 6 தடவை வந்து பார்த்து சொல்றாம ஒரு அடையாளமும் இல்லை. 7ஆம் தடவை வந்து பார்க்க சொல்றாரு, ஒரு கையளவுமே. சோர்ந்து போகாம ஜெபிக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் எலியா நம்மை போல பாடுள்ளவனா இருந்தும் அவர் கருத்தா ஜெபித்தாராம். பிரைஸ் தி லார்ட். எப்படி? நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்த போதிலும் அவருடைய ஜெபம் எப்படி இருந்ததா? கருத்தான ஜெபமா இருந்திருக்கிறது. கருத்தா ஜெபித்து இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட்.
நம்ம நேரம் தானே ஜெபிக்கிறோம். ஆமா ஆமே, ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபங்கள் கருத்தான ஜெபமாய், அல்லேலூயா, கருத்தான ஜெபமாய் இருக்க வேண்டும். எலியா கருத்தா ஜெபித்தாரு, அப்படி ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை கொடுத்தார். ஆமா, ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, லூக்கா 18:1 ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு ஓமை சொன்னார். என்ன ஓமை சொன்னாருன்னா, ஒரு பட்டணத்தில் அவன் தேவனுக்கு பயப்படாத, மனுஷனை மதியாத ஒரு நீதி நியாயாதிபதி இருந்தான். அவனை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது அவன் அநீதி உள்ள நியாயாதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறான். நீதி இல்லாத மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதியாதவன். அந்த பட்டணத்தில் ஒரு விதவை இருந்திருக்கிறாங்க. அந்த விதவைக்கு தன்னுடைய எதிராளியோடு இருந்த காரியத்தின் நிமித்தம் இந்த நியாயாதிபதி இடத்துல போயிருக்கிறாங்க. ஆனால் அவனுக்கு நியாயம் செய்ய மனம் இல்லாம அவங்களை அனுப்பி விட்டுட்டே இருந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த விதவையும் சோர்ந்து போகாம, நிச்சயமாக இந்த நியாயாதிபதி ஒரு நாளில் ஸ்தோத்திரம் நியாயம் செய்வான் என்று பின்தொடர்ந்து கொண்டே அந்த நியாயாதிபதியை தேடி வந்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த நியாயாதிபதி அவன் சொல்றான், நான் தேவனுக்கு கடவுளுக்கு பயப்படாத மனுஷன், மனுஷனை மதியாத மனுஷன். அப்படி இருந்தும் இந்த விதவை என்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறாளே, இவளுக்கு நான் ஒரு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு நியாயம் செய்கிறார் என்று அங்கே ஆண்டவர் ஓமை அங்கே சொல்லுகிறார். அதனுடைய தொடர்ந்து லூக்காவின் புத்தகம் 18 அதனுடைய 7-8 வசனங்களை படிக்கும் போது, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாக தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்திலே ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாய் நியாயம் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்களில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆமா, நம்ம சோர்ந்து போகாம ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். இங்கே சங்கீதங்கள் புஸ்தகம் 123 சங்கீதம் 2ஆம் வசனம், இதோ வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமாம் போலவும், வேலைக்காரியின் கைகள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமாம் போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கும். ஒரு வேலைக்காரன் தன் எஜமானுடைய கரத்தை நோக்கி கொண்டே இருப்பான். வேலைக்காரி தன்னுடைய எஜமாட்டின் கரத்தை நோக்கி கொண்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு உதவி நன்மைகள் வரும். இங்க சொல்றாரு, அதை பார்க்கலாம். அதே போல நீர் எங்களுக்கு சகாயம் செய்யும் வரையிலும் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமம் புத்தகம் அவருடைய 20ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்கும் போது 2 ஸ்தோத்திரம் 2 ராஜாக்களின் 2 நாளாகமும் அவருடைய 20ஆவது அதிகாரம் ஸ்தோத்திரம் அவருடைய 12-13 வசனம். இங்கே யோசபாத் சொல்றாரு, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர்கள் குமாரனும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். இங்கே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். யோசபாத் சொல்றாரு, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இங்கே
யோசபாத்துக்கும் யூத ஜனங்களுக்கும் விரோதமாக மோவா புத்திரரும் மோவாபியரும் அம்மோனியரும் சேயீர் தேசத்தாரும் ஒரே கூட்டமாக கூடி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இந்த யோசபாத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் விரோதமாக வராங்க. இந்த செய்தியை கேட்ட யோசபாத்து பயந்து, அவருக்குள்ள ஒரு சோர்வு உண்டாகுது, பயம், ஒரு நடுக்கம். ஸ்தோத்திரம். இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லையே, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லையே என்று சொல்லி அவன் சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்காராம அவன் என்ன பண்றான், ஒரு உபவாசத்தை கூறி வைக்கிறான். ஒரு உபவாசத்தை கூறிவித்து, யூதா எங்க உபவாசத்தை கூறிவித்தான். யூதாவில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் உபவாசம் பண்ணும்படி, ஜபிக்கும்படி தேவ சமூகத்தில் வந்தாங்க. அவர் ஒருமனப்பட்டவர்களாய் குடும்பம் குடும்பமாய் தேவனுடைய ஆலயத்திலே தேவ சமூகத்தில் நின்றாங்க. நின்று கொண்டு ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க, ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் ஒரு ஏராளமான கூட்டம் வந்திருக்கிறது. நாங்கள் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறோம், பயந்து போயிருக்கிறோம், எங்களுக்கு பலன் இல்லை. நீர் எங்களுக்கு உதவி செய்யணும். நீங்க எங்களுக்கு உதவி செய்யும் வரையிலும் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இங்க இவங்க சோர்ந்து போய் பயந்து போய் இருக்கிறாங்க. ஆனா அது நடுவில் யாரை தேடுறாங்க? கர்த்தரை தேடுறாங்க. அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கப்படும் போது சீசர்களும் இயேசுவும் படகுல பிரயாணம் பண்ணும்போது இயேசு பின்னடையிலே படுத்திருந்தார் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 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 படகு முழுகக்கூடிய அளவில் காற்றும் அலையும் எழும்பின போது இவரெல்லாம் பயந்து போய் இயேசுவை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? இறையாது காற்று அமைதலாயிரு என்று சொன்ன மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. பாருங்க, அந்த பிரச்சனை நடுவில் அவங்க ஆண்டவரை கூப்பிடுறாங்க. இயேசுவே, எங்களுக்கு உதவி செய்ய, நாங்கள் மடிந்து போகிறோம். அந்த பயந்து போய் பலனற்று போயிருந்த அந்த சீசர் நடுவில் ஆண்டவர் எழும்பி அந்த பிரச்சனையை அமர பண்ணி ஒரு அமைதல் உண்டாக்கினார். ஒரு மிகுந்த அமைதலை உண்டாக்கி அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார் என்று பாரு. அதே போலதான் இங்கே இந்த பிரச்சனை நடுவில் ஆண்டவரே, நாங்கள் மூழ்கி போகிறோம், இந்த மூழ்கடிக்க ஒரு பெரிய கூட்டமே வந்திருக்கிறாங்க, எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே என்று சொல்லி ஆண்டோட முகத்தை நோக்கி பார்த்தார். ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் அங்கே இருந்த ஒரு லேவியன் மேல கர்த்தர் தம்முடைய ஆவியானவர் இறங்கி பேசினாரு. நீங்க சும்மா இருப்பீங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க சோர்ந்து போக வேண்டாம், நான் உங்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறேன், நான் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறேன், உங்களுக்கு இக்கட்டில் நான் உங்களுக்கு உதவியான நான் வந்திருக்கிறேன், நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி இருந்த அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வெளிப்பட்டார் என்று பார்க்கிறார். கர்த்தர் அங்கே யுத்தம் பண்ணுகிறார். இவளுக்கு ஒரு ஏராளமான கூட்டம் தங்களுக்குள்ள வெட்டுண்டு அங்கே விழுந்து போறாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் பெரிய ஜெயத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நாட்களில் என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கோ ஸ்தோத்திரம், அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவர்களுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராயிருக்கிறார். நாளில் ஸ்தோத்திரம், ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்து நிமித்தம் சோர்ந்து போயிருக்கலாம். இன்றைக்கு நான் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அந்த எலியாவை போல, போதும் ஆண்டவரே போதும், என் பிதாக்களை பார்க்கல நல்லவன் அல்ல, நான் எதிர்பார்த்த காரியங்கள், நான் நன்மை செய்த நன்மைக்கு பதிலாக தீமை வந்திருக்கிறது, நான் எதிர்பார்த்த காரியங்கள் தோல்வியில முடிந்திருக்கிறது, இழப்பில முடிந்திருக்கிறது, வேதனையிலே கஷ்டத்திலே முடிந்திருக்கிறது. ஸ்தோத்திரம், போதும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று இந்த எலியா ஜெபித்த சோர்ந்து போன ஒரு நிலைமையில இன்றைக்கு இருப்போமானா கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஆமே ஆமே. ஸ்தோத்திரம். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்க. அவன் சொல்லிக்கொண்டு படுத்து கொண்டான். சூரிய செடி நிழல்ல கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். அவனை தட்டி எழுப்புகிறார். அவன் தட்டி எழுப்பும் போது அவன் தழலில் சுட்டு அடையும் தண்ணீரும் அவனுடைய தலைமாட்டில் வைத்து கொண்டு தான் அவங்க எழுப்புகிறாரு. எழும்பி சொல்றாரு, எழுப்பி நீ புசித்து குடி என்று சொல்லுகிறார். புசித்து குடித்து திரும்பி படுத்து கொண்டான். மீண்டும்
ஆண்டவர் போஜனத்தை கொண்டு வைத்து கொண்டு எழும்பி நீ புசித்துக்கூடிய என்று சொல்லி எழும்பி சாப்பிட்டான். ஆண்டவர் அவனை பலப்படுத்தினாரு. இரவு பகல் 40 நாட்கள் கர்த்தர் கொடுத்த பலத்தோட, கர்த்தருடைய பலத்தோட அவன் ஓரவு மட்டும் இரவும் பகலும் 40 நாள் நடந்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவனுக்கு ஒரு புது பலனை கொடுத்தார். அல்லேலூயா. அவன் சோர்ந்து போய் போதும் ஆண்டவர் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லும் போது ஆண்டவர் சொன்னார், எப்பா உன்னை கொண்டு இன்னும் அநேக காரியங்கள் செய்ய இருக்கிறது, உன் மூலமாக இன்னும் நிறைய பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறது, எனக்கு உன் மூலமாக நான் மகிமைப்பட வேண்டியதா இருக்கிறது, உன்னை ஆசீர்வதிக்க வேண்டியதா இருக்கிறது, உன்னை உயர்த்த வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கும் ஒருவேளை பிரச்சனை நடுவில், தோல்வியில் நடுவில் எலியாவை போல சோர்ந்து போயிருப்போமானால் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு புது பலனை கொடுத்து பெரிய காரியங்களை நாம் பார்க்கும்படி, நம்மால கர்த்தர் செய்யப்படும்படிக்கு அவர் புது பலனை தந்து, புதிய கிருபைகளை தந்து, ஸ்தோத்திரம், தோல்விக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன், வெற்றியை பலனையும் தந்து, அழுகைக்கு பதிலாக அவர் ஆனந்தத்தை கொடுத்து, சிங்காரத்தை கொடுத்து, ஸ்தோத்திரம், நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போய் அப்படியே விட கர்த்தர் நம்மையில் அவர் சித்தம் கொள்ளவில்லை. நம்மை தூக்கி எடுக்க கர்த்தர் விரும்புகிறார். நம்ம எந்த இடத்துல சோர்ந்து போய் இருக்கிறோமோ அந்த இடத்துல தூக்கி கர்த்தர் நிறுத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். அந்த இடத்துல தூக்கி நம்ம உயரத்தில் நிறுத்த ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில சில தோல்விகள் வரலாம், சில இழப்புகள் வரலாம், நஷ்டங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம், தனிமைகள் வரலாம். ஆனா யோசபாத்து சோர்ந்து போகல. சோர்ந்து போனால் அது நடுவில் கர்த்தரை நோக்கி ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று கர்த்தரை நோக்கி பார்த்ததை போல இன்றைக்கு நானும் நீங்களும் கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது அவர் நமக்கு உதவியாய் கடந்து வருவார். நமக்கு பலம் கொடுப்பார். அவர் சத்துவம் இல்லாமல் இருக்கிறோமா, அவர் நமக்கு சத்துவத்தை நமக்குள்ளே பெருக பண்ணுவார். ஒரு பெரிய ஜெயத்திற்குள்ள, ஒரு பெரிய வெற்றிக்குள்ள ஆண்டவர் நம்மை கொண்டு போய் அவர் நம் மூலமாய் நம்முடைய நாமத்தை மையப்படுத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருக்கு முன்பாக நான் நிற்கிறவர்களாய் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியர்களை, கர்த்தரை நேசிக்கிற ஊழியர்களை, கர்த்தரை நேசிக்கிற பிள்ளை, ஊழியங்களை நேசிக்கிற பிள்ளைகளாய், ஊழியக்காரர்களை, ஊழியங்களை பராமரிக்கிறவர்களாய் ஸ்தோத்திரம் இன்றைக்கு அந்த தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டும். நாம ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது பகுதியில் பலிபீடம் தகர்க்கப்பட்டு கிடக்குமானா, இன்றைக்கு சத்துரு தகர்த்து போட்டிருப்பானா, இன்றைக்கு அதை சரி செய்து கொண்டு, அதை சீர்படுத்தி கொண்டு கர்த்தருக்கு முன்பாக நிற்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இந்த ஆட்களில் கர்த்தருடைய பந்தியோடு சேரப்போகிறதா ஸ்தோத்திரம். நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு, நம்மை தகுதிப்படுத்தி கொண்டு, நம்முடைய பலிபீடத்தை எடுப்பித்து கட்டி கொண்டு, செப்பனிட்டு கொண்டு, சீர்படுத்தி கொண்டு தேவனுடைய பந்தியோடு, தேவ சமூகத்தோடு ஹல்லேலூயா கிட்டி சேருகிற பிள்ளைகளாய் நாட்கள் நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம், செபிப்போம். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிற தேவன், நாளில் ஆண்டவர் இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் இந்த வார்த்தையை கேட்ட யாராவது சோர்ந்து போய் ஏதாவது காரியத்தின் நிமித்தம் சோர்ந்து போய் இருப்பார்களானால் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவர்களுக்கு கர்த்தர் புது பலனை கொடுங்கப்பா. சத்துவமற்ற இருப்பார்களானால் நம்முடைய சத்துவத்தை பெருக பண்ண வேண்டும் என்று ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே எங்களை அமைத்துக் கொள்ள பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. எலியாவை கருத்துல வல்லமையாய் பயன்படுத்தினீர் ஆண்டவரே. அவன் போதும் ஆண்டவரே போதும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சூரிய செடியில் அவன் படுத்திருந்த போது அவனை தேடி வந்து அவனை தட்டி எழுப்பி அவனுக்கு புது பலனை கொடுத்து ஆண்டவரே ஓரவு மட்டும் 40 நாட்கள் இரவும் பகல் நடந்து போகத்தக்கதான பலனை கொடுத்து அவன் மூலமா ராஜாக்கள் அபிஷேகம் பண்ண வைத்தீரே ஆண்டவரே. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வைத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. அதே போல ஆண்டவர் எங்களை கர்த்தாவே ஆண்டவர் சோர்ந்திருக்கிற இடங்களை எங்களை தூக்கி எடுத்து ஆண்டவர் உமக்காக பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு ஆண்டவர் உம்முடைய நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையில பெரிய
காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படி, அடையும்படிக்கு, பார்க்கும்படிக்கு, அதை பார்த்து நாமத்தை மையப்படுத்தும்படிக்கு கர்த்தாவே நிறங்களை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய கிருபைகளுக்கு நன்றி. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க என்று ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறப்பா. அருமையான ஊழியக்கார ஐயாவுக்காய் ஸ்தோத்திரம். மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. மலை மேல பட்டணமாய், குன்றின் மேல விளக்காய் கர்த்தாவே உடைய மகனாயிருக்கிற அந்த தேசத்திலே, கர்த்தர் வைத்திருக்கிற தேசத்திலே கர்த்தர் உடைய மகனை மகிமையாய் ஆண்டவரே நிறுத்தி உடைய நாமத்தை மையப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய கிருபைகளுக்கு நன்றி. ஊழியத்தினுடைய தேவைகள், குடும்பத்தினுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கிருபை பெருகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.